வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமும் முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த கந்தன் உன் கண்ணில் பட்டு விடுவேன். உனக்கான நல்ல நேரத்தையும் நான் ஆரம்பித்து வைக்க உன் முன்னால் வந்து விடுவேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நாம் யோசிக்கும்படியான சில விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கும் இந்த நேரம் எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக வேண்டி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது, தெய்வத்தை நம் முன்னால் நிறுத்துவதற்கான காரணம் என்ன என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமையிலும் அதை தொடர்ந்து வந்த பங்குனி உத்திர நாளிலும் இந்த கந்தனை வழிபட்ட என் குழந்தை, என்னை நீ மனதார நினைத்ததற்கான நல்லதொரு பலனை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் எண்ணி எண்ணி வருத்தம் கொள்கின்ற இந்த விஷயத்தில் நான் உனக்கான தெளிவையும் தீர்வையும் கொடுக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் சரி, உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கையாக மாறிவிட்டது. நீயே நினைத்தாலும் இனி அதை தடுத்து நிறுத்த முடியாது. நீயே நினைத்தாலும் இதை யாராலும் இனி மாற்றிவிட முடியாது. உனக்கான அன்பையும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நல்ல புரிதலையும் நான் உன்னிடம் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் துணை இருக்கும் இடத்தில் எந்த தீமைகளும் நடக்காது. என்னையும் மீறி ஒரு தீமை அந்த இடத்தில் நடக்கிறது என்றால் உன்னுடைய மனதிற்குள் நல்ல விஷயங்கள் இல்லை என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் என்னால் தடுத்து நிறுத்த முடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக முடியாமல் போகிறது என்றால் அது உன்னால் மட்டுமே. ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்களும் அதில் சேரும் பொழுது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறிவிடும். கந்தன் நினைத்தது கூட உனக்கு நடக்காது. ஆனால் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக உன் வாழ்க்கை மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாது. இத்தனை காலமும் உன் அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லித் தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு பாடங்களையும் கற்றுக் கொடுப்பது போல இனியும் உனக்கான தேவைகளை ஒவ்வொன்றையும் அது சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாது. தெய்வம் துணை இருந்து உன் எண்ணங்கள் சரியில்லாமல் போனாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தீமைகள் நடக்க தொடங்கிவிடும். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமும் குறைந்து உனக்கான நல்லது உன்னை தேடி வர வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியான ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு என்ன தேவை, ஏது தேவை என்பதனை எல்லாமும் நான் அறிவேன். நீ அறிந்ததை விட உன் வாழ்க்கையை பற்றி சிறப்பாக நான் அறிவேன். எது கிடைத்தால் என் பிள்ளை மகிழ்ச்சி அடையும், எது கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவது போல நடிக்கும், எது கிடைத்தால் உண்மையில் சோகம் அடைவாய் என்பது எல்லாமும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி எல்லாமும் சரியாக நடப்பதை நீ நினைத்தால் உன்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியும். நீ நினைத்தால் இதையெல்லாமும் உன்னால் சரியாக மாற்ற முடியும். உன் எண்ணம் போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நினைத்தால் நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய் என்பதனை மறக்காதே. நீ நினைத்தால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு வேண்டிய எல்லா புரிதல்களையும் சரியாக கொடுத்து உன்னை மன நிம்மதிப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி எந்த நாளும் இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு தர வேண்டிய நல்ல விஷயங்களை நான் கொடுக்காமல் போய்விடுவேனா என்ன? இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் எந்த ஒரு உண்மைகளையும் நான் உன்னை நெருங்க விடாமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வந்து உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களினாலும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியை அடையத்தான் வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கென இந்த கந்தன்
நடத்தும் இந்த விஷயங்கள் இனிமேல் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் வழிநடத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ தெளிவான ஒன்றை நிறைவாக பெறுவாய் என்பதனையும் மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு இனிமேல் சந்தோஷமாக நீ வாழ பழகு. யாராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தால் மட்டும்தான் எல்லாம் சரியாக நடக்கும் என்ற புரிதல் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால் இனி எதையுமே நினைத்து இந்த வாழ்க்கையில் நாம் கலங்க மாட்டோம். எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் நாம் பதற மாட்டோம். உனக்கான நிலையில் நான் உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த சோதனைகளும் சூழ்நிலைகளும் என்னவென்று உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிலுமே இந்த கந்தன் உனக்கு துணை இருக்கும் இந்த காலங்களை நீ விட்டு விடாதே. எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது அப்பனின் அன்பும் உன்னை வாழ வைப்பதை கட்டாயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கான நல்ல நேரத்தை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். பங்குனி உத்திர நாளில் நீ என்னை வணங்கி இருந்தாலும் சரி, உன் குலதெய்வத்தை தேடி போயிருந்தாலும் சரி, எதுவென்றாலும் அது தெய்வத்தின் அன்பைத்தானே உனக்கு கொடுக்கும். அதுபோல இந்த கந்தனின் அன்பு உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டிய நேரம் கைகூடி வந்து விட்டது என்பதுதான் உண்மை. உன்னுடைய எண்ணம் போல எல்லாமுமே உனக்கு நீ ஆசைப்படுவதை எல்லாமும் உன் கண் முன்னால் நடத்தி தர தயாராகி விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. சூழ்நிலைகளை நான் உன் வசமாக்கி தருகின்றேன். சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வசமாக்கி நான் கொடுக்கின்றேன். இனி நடப்பதை எல்லாமும் நான் உன் கைகளிலேயே கொண்டு வந்து நிறுத்துகிறேன். நீ நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். நீ நினைத்தால் எதையும் இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியும். உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதையும் எண்ணி எண்ணி என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். எந்த ஒரு சூழ்நிலையையும் யோசித்து என் பிள்ளை நீ பதற வேண்டாம். உனக்கு நடக்கும் பொழுது நான் இருந்து இதையெல்லாமும் உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுது இனி என்னவாக வேண்டுமோ அவை எல்லாமும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த கந்தனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் மீட்டு கொடுப்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். கந்தன் இருக்க என் பிள்ளைக்கு என்ன பயம்? இந்த வாழ்க்கையில் நான் இருக்க உனக்கு என்ன கவலை? இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கிறது என்பதுதான் உன் வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. நீ நினைத்தது போல உனக்கு எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய விருப்பங்களும் நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரப்போகிறது என்பதனை நீ மறக்காதே. உன்னை தொடரும் இந்த தெய்வம் இனி உன்னை நிச்சயமாக வாழ வைக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எண்ணி என் பிள்ளை கலங்காமல் இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள் என்னவோ அது எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய மனத்தெளிவை கொடுத்து உன்னை நன்மதிப்போடு வாழ வைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதொரு நிலையை உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷப்படுத்த போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள். உன் சந்தோஷத்தை காண உன் அப்பன் நான் தயாராகிவிட்டேன். நீயும் இப்பொழுது தயாராக இருக்கிறாய் என்றால் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை இனிமேல் நீ தெளிவுபட புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணம் இந்த கந்தனை நோக்கியதாக இருக்கட்டும். உன்னுடைய சிந்தனைகள் அப்பன் முருகன் நான் சொல்வது போல நல்லதையே நினைக்கட்டும். வேறு எதையுமே இனிமேல் எண்ணி நீ கலங்க மாட்டாய். வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை நீ பதற மாட்டாய். உன் நல்ல மனதிற்கு உனக்கு நல்லதே நடக்கட்டும். யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய நினைக்காத என் பிள்ளைக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை என் பிள்ளை விரும்பிய எல்லா சந்தோஷங்களையும் சரியாக கொடுக்கட்டும்
என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைத்தது போல உனக்கும் இனிமேல் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. இனி மகிழ்ச்சியோடு இரு, உனக்கு நல்லதே நடக்கும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.